அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காயின் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். சூப்பராக ஈஸியான மெத்தடில் வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 கிலோ மாவு, மைதா மாவு, 1/2 கப் பால், எண்ணெய், உப்பு, சர்க்கரை, முட்டை. இப்போ நான் 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு நான் அளவு சொல்கிறேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பால் எல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே நல்லா ஆயில் தடவி நம்ம ஊற வச்சிடலாம் மாவை. மினிமம் ஒரு 2 to 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக மாவு நல்லா ஊறணும். இப்போ நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன் மாவை. அது மாவு நல்லா ஊற ஊற தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பரோட்டாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இப்போ எடுத்து நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுலையும் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தடு தான் நார்மல் பரோட்டா செய்கிறதுக்கும். என்ன சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். பெருசாக போட்டால் அது நார்மல் பரோட்டா, குட்டி குட்டியாக போட்டால் காயின் பரோட்டா. இப்போ பாருங்கள், குட்டி குட்டி உருண்டையை நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து இப்போ நல்லா மெலிசாக நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். மெலிசாக நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மெலிசாக திரட்டிட்டு இப்போ கத்தியை வச்சு இப்போ நீட்டாக கோடு போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா கோடு போட்டு இப்போ இந்த கத்தியை வச்சே நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த சைடு நம்ம 2 சைடுமே நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஓரமாக இப்படி எடுக்க போகும்போது அது எல்லாமே நம்ம தனியாக வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. இதை மாதிரி தட்டிட்டு இப்படி கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதே மாதிரி மெத்தடில் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து மாவு எடுத்து கையில் ஆயில் தடவிட்டு இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ 2 சைடுமே வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த சூடோடையே நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். மெயின் இந்த பரோட்டாக்கு இந்த அடிக்கிறது தான் மெயினான விஷயமே. இப்படி அடிக்க போகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. சூடோடையே அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் ஆகட்டும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அடித்தோன்னா அந்த லேயரு அடிக்கவும் நல்லா வராது. சூடோடையே அடிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்.
இப்படி அடித்து எடுத்துட்டு பாருங்கள், லேயர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நான் வந்து மட்டன் கிரேவியோடு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பரோட்டா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.